TamilBTC மற்றும் நம்ம கிரிப்டோ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் மெயினாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், காயின்எக்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 7 கிரிப்டோ கரன்சிஸ் டீலிஸ்டிங் பண்ணுறாங்க. ஸோ 7 கிரிப்டோ கரன்சிஸில் எதுவாவது நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை உடனடியாக வித்ட்ராவல் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது பெஸ்ட்டான விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பைட்காயின். ஸோ கிட்டத்தட்ட பிசிஎன்னு சொல்லக்கூடிய பைட்காயின் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்சேஞ்சிலேருந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக டீலிஸ்டிங் பண்ணாங்க. ஸோ அந்த விதத்தில் காயின்எக்ஸ் எக்ஸ்சேஞ்சிலையும் டீலிஸ்டிங் பண்ணுறாங்க. ஸோ தற்சமயம் இந்த காயின் பார்த்தீங்கன்னா Gate.io அதே போல் HitBTC ட்ரேடர் ஜோ இப்படின்னு சொல்லக்கூடிய 3 எக்ஸ்சேஞ்சில் ட்ரேடிங் ஆகிட்டுருக்கு. பட் அந்த எக்ஸ்சேஞ்சஸில் மோஸ்ட்லி டெபாசிட் அலோடு கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் பைட்காயினோட வேலெட், அதாவது பார்த்தீங்கன்னா வெப் வேலெட் அப்படி இல்லைனா மொபைல் வேலெட்டை டவுன்லோட் பண்ணி அது வழியாக நீங்கள் விட்ராவல் அட்ரஸ் ரிசீவ் பண்ணி நீங்கள் விட்ராவல் பண்ணிக்கலாம். அது மெயினாக நீங்கள் பண்ணிக்கங்க. ஸோ அடுத்து BRD காயின். ஸோ இந்த காயின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுவும் டீலிஸ்டிங் ஆகுது. ஸோ அடுத்தது மைன் அப்படின்னு சொல்லக்கூடிய காயின் பார்த்தீங்கன்னா டீலிஸ்டிங் ஆகுது. ஸோ இந்த காயின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெபாசிட் செப்டம்பர் மாதமே நிப்பாட்டிட்டாங்க. ஸோ ஒன்லி விட்ராவல் மட்டும்தான் அலோடில் இருக்குது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் வரைக்கும் தான் விட்ராவல் நீங்கள் பண்ண முடியும். அதுக்கு மேலே நீங்கள் விட்ராவல் பண்ண முடியாது. ஸோ அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதே டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கக்கூடிய காயின்ஸ், மிரர் புரோட்டோக்கால், MIRனு சொல்லக்கூடிய காயின், அதே போல் PSI, அப்புறம் டெரா நேம் சர்வீசஸ், அப்புறம் கிரிப்டோ ஜூன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4 காயின்கள், ஆக மொத்தம் 7 காயின் பார்த்தீங்கன்னா டீலிஸ்டிங் ஆகுதுங்க. இது உங்கள் வேலெட்டில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இமெயில் ரிசீவ் ஆகும். பட் எல்லாத்துக்குமே விட்ராவல் பண்ணணும். அதே போல் விட்ராவல் ஃபீ பே பண்ணுற மாதிரி இருக்குது. இதே MXC மாதிரியான எக்ஸ்சேஞ்சஸில் பார்த்தீங்கன்னா விட்ராவல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்காது இந்த மாதிரி டீலிஸ்டிங் ஆகக்கூடிய காயினுக்கு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா டீலிஸ்டிங் ஆகக்கூடிய காயினுக்கும் பார்த்தீங்கன்னா விட்ராவல் ஃபீஸஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அந்த ஃபீஸை கொடுத்து தான் நீங்கள் விட்ராவல் பண்ண முடியும். ஒருவேளை உங்கள்கிட்டயே 2-3 அக்கௌண்ட் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் காயின் கொஞ்சம் இருக்குது, உங்கள்கிட்ட கொஞ்சம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர் கூட பண்ணி அதுக்கப்புறம் மொத்தமாக நீங்கள் விட்ராவல் பண்ணிக்கிறது கூட பெஸ்ட்டான விஷயமாக நான் சொல்லுவேன். ஸோ இந்த 7 காயின் டீலிஸ்டிங் ஆகுது. ஸோ மறந்தும் இந்த எக்ஸ்சேஞ்சஸில் இந்த 7 காயின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டீலிஸ்டிங் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் விட்ராவல் பண்ணிக்கங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வச்சுருக்க காயின் வேல்யூ இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கூடுமான வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெட்டாமாஸ்க் மாதிரியான அட்ரஸ் ERC20 பெஸ்ட் டோக்கன்ஸாக இருந்துச்சுன்னா அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். அதே சமயம் மற்ற வேலட் டோக்கனாக இருந்துச்சுன்னா அந்த வேலெட்டை நீங்கள் கிரியேட் பண்ணி, இல்லை வேறு எந்த எக்ஸ்சேஞ்சில் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும் அந்த எக்ஸ்சேஞ்சை யூஸ் பண்ணி நீங்கள் விட்ராவல் பண்ணிக்கங்க. எனிவே இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. நம்ம கிரிப்டோ அண்ட் TamilBTC.